Hey guys, welcome back. So நம்ம இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா how to create a game in 2D இதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஒரு எண்ட்லெஸ் ஒரு பலூன் இந்த மாதிரி ஆப்ஸ்டக்கிள் தப்பிக்கிறது மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு கேம் நம்ம க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் கேட்கலாம், ஏன் இந்த மாதிரி ஒரு பலூன் வந்துட்டு ஏன் இந்த மாதிரி ஒரு டார்க் ஒரு இடத்துல போய்ட்டு பண்ணிகிட்டு இருக்கு. சும்மா எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ உங்களுக்கு அது காமிச்சா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் தான். இதெல்லாம் நம்ம ஒரு பெருசாக பண்ண முடியாத கேமை மேபி பண்ணலாம். இது மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு பண்ணலாம். ஸோ இதுதான் எப்படி இந்த மாதிரி கேம் நான் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு ஒரு 3-4 எபிசோடில் நம்ம பார்த்த வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்படி இந்த ஸ்டேஜ் வரைக்கும் எப்படி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பலூன் வந்துட்டு எப்படி மேலேயும் கீழேயும் வருது. ஸோ அந்த பேக்ரவுண்ட் எப்படி மூவ் பண்ண வைக்கிறது, நம்மளோட எனிமி அதாவது ஸ்பைக், அந்த ஸ்பைக்ஸ்லாம் வந்துட்டு எப்படி ஸ்பான் ஆகிட்டு, நம்ம அப்ஸ்டக்கிள் வந்துட்டு எப்படி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் நமக்கு எப்படி ஸ்பான் ஆகிட்டு இன்ஃபினைட்டாக இதெல்லாமே நடந்துகிட்ருக்கும். இது எல்லாமே இப்போதைக்கு நடந்துகிட்ருக்கும். சரி, ஓகே. இப்போ இனியும் நம்ம நல்லா சூப்பராக இந்த கேம் இது ஆக்சுவலி முடிஞ்சிச்சு. ஆக்சுவலி சொல்ல போனால் கேம் நல்லா முடிஞ்சிச்சு. இனியும் நம்ம நல்லா சூப்பராக இந்த கேமுக்கு ஒரு பார்க்கவே கொஞ்சம் நல்ல ஃபீல் அண்ட் ஆல்சோ நம்ம விளையாடும் போது கொஞ்சம் நல்ல ஃபீல் கொண்டு வரதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பார்ட்டிகல் சிஸ்டம் அண்ட் ஷேக்ஸ். இப்போ கேமரா ஷேக்லாம் பண்ணால் கொஞ்சம் நல்லா நிறைய கேம்ஸில் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பாம்பு வெடியும் போது அந்த மாதிரிலாம் பண்ணோம். ஸோ இதெல்லாம் இப்போ இந்த பலூன் இல்லை. ஸோ பலூன் வந்துட்டு காற்று வச்சு தான் இப்போ போகிறது புஸ்க்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு சின்ன ஒரு ஷேக்குன்னு தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் வந்துட்டு உங்களுக்கு இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, ஓகே. ஷேக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்குது. ஸோ ரொம்பலாம் ஷேக் பண்ணிடாதீங்க கேமராவை. ஸோ பண்ணாத நம்மளுக்கு விளையாட வந்துட்டு நம்ம ஆக்சுவலி ஷேக் எப்படி பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, அப் டவுன் ஆரோ கீஸ் கொடுக்கும்போது நம்ம லைட்டாக ஒரு ஷேக் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த ஷேக் வந்துட்டு மினிமலாக கொஞ்சம் நல்லா பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கணும். அதே டைமில் விளையாடும் போது கொஞ்சம் நல்லா இருக்கணும். அதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. மெயின் கேமரா, அதாவது நம்ம கேமராவை தான் ஷேக் பண்ண போகிறோம். இப்படி தான் நம்ம ஷேக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்குன்னு ரொம்பலாம் ஷேக் இல்லை, நான் எப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஓகே, ஸோ கேமரா அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு அது கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே அனிமேஷன் சொல்லிட்டு இங்கே இருக்கும். ஸோ அப்படி இல்லைனா விண்டோஸில் போயிட்டு நீங்கள் அனிமேஷன் சொல்லிட்டு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே அனிமேஷன் அப்படின்னு சொல்லிக்கிங்க. அனிமேட்டர் இல்லை, அனிமேஷன் சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஓப்பன் ஆகிடும். இப்போ இந்த கேமராவை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேமரா ஷேக் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நான் நேம் கொடுக்குறேன். ஒரு புதுசாக ஒரு அனிமேஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, சூப்பர். இது இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கேமராவை கிளிக் பண்ணிவிட்டு அனிமேஷன்லாம் எப்படி பண்ணுறது, ஸோ இந்த மாதிரிலாம் எப்படி பண்ண சொல்லி நான் வீடியோ நிறைய பண்ணியிருக்கேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 வீடியோஸ் மேலே பண்ணியிருப்பேன் அனிமேஷன் பற்றி. ஸோ அந்த வீடியோஸ்லாம் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆல்சோ இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் இந்த கார்டு வந்திருக்கும். ஸோ அது இங்கே போனீங்கனாலே உங்களுக்கு அந்த வீடியோஸ்லாம் எப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எல்லாம் புரிஞ்சுக்கும். இதில் வந்துட்டு அனிமேஷன்லாம் உங்களுக்கு போல் கேம் எப்படி ஒரு டாப் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் டு இதான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ உங்களுக்கு இப்போ 0 இது டைம்லைன் இது 0ல் இருக்குது. அண்ட் ஆல்சோ இது இந்த ரெட் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணாமல் எது பண்ணாலுமே உங்களுக்கு அனிமேட் ஆகாது. ஸோ இதுதான் உங்களுக்கு மெயின் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்த்தீங்கன்னா, 0ல் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு. 10 நெக்ஸ்ட் 10ல் வைக்கிறேன். ரெக்கார்ட் பட்டன் அமுத்திட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணாலுமே அது ரெக்கார்ட் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மெயின் கேமராவில் நான் வையோட பொசிஷனை ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு சும்மா வச்சு பார்க்க போகிறேன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப போகுது, எனக்கு அவ்வளோலாம் வேணும். ஸோ எவ்வளோ வேணும், 0. ஓகே, 0.1 கொடுத்துருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, 20ல் கிளிக் பண்ணுறேன். இப்போ வையோட பொசிஷன் வந்துட்டு -0.1 மாற்றுறேன். -0.1. நெக்ஸ்ட் 30ல் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, திருப்பி நான் சேம் 0 கொடுக்கும். ஆக்சுவலி நீங்கள் எந்த அனிமேஷன் பண்ணும்போதும் ஸ்டார்டிங் டு எண்டிங் ரெண்டுமே சேமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ தான் அனிமேஷன் கொஞ்சம் ஸ்மூத்தாக வரும். ஓகேங்களா? இப்போ நான் இது பண்ணிவிட்டேன். இது ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிவிட்டு நான் அது ப்ளே பண்ணி பார்க்குறேன். ஓகே, சூப்பர். எனக்கு இது கரெக்டாக எனக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? ரொம்பவும் ஷேக் ஆகலை, கொஞ்சம் லைட்டாக ஒரு ஷேக் கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இது பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு இது க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ நார்மலாக இப்போ எங்கள் கேமராவை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இங்கே இந்த அனிமேட்டர் க்ரியேட் ஆகிருக்கும். ஓகேங்களா? இது டிக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே உங்களுக்கு இந்த அசெட்ஸில் இங்கே உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அனிமேட்டர் விண்டோ ஓப்பன் ஆகிரும். சூப்பர். ஓப்பன் ஆகிட்டு இங்கே ஒன்று இருக்கும். சரி, ஓகே. இங்கேயே நீங்கள் கிளிக் பண்ணிட்டுக்கோங்க.
டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த எல்லோ கலர் இருக்குது பார்த்தீங்களா, இதை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு லூப் டைமை ஆஃப் பண்ணிடுங்க. நமக்கு ஒரு வாட்டி தான் ப்ளே ஆகணும், ப்ளே ஆகிட்டே இருக்கக்கூடாது, ஒரு வாட்டி தான் ப்ளே ஆகணும். லூப் டைமை ஆஃப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது டிஃபால்ட் ஸ்டேட். இப்போ நீங்கள் நார்மலாக இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பார்த்து பார்த்தீங்கன்னா ஷேக் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அதாவது டிஃபால்ட் ஸ்டேட்குள்ளே போயிடுச்சு, ஷேக் ஆகிடுச்சு. இப்போ இதை கிளிக் பண்ணி லூப் டைம் போட்டு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போது ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஷேக் ஆகிட்டே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நம்ம அதுக்கு தான் லூப் டைம் ஆஃப் பண்ணிவிட்டு, இது டிஃபால்ட் ஸ்டேட். ஸோ அதனால் இது வந்து இந்த ப்ளே ஆகிட்டே இருக்கும். ஸோ இங்கே நார்மலாக ஒரு இடத்துல போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் ஸ்டேட்டில் போய்ட்டு எம்டி அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணுங்கள். எம்டி ஸ்டேட் க்ரியேட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு செட் லேயர் டிஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. இதை டிஃபால்ட் சைடாக மாற்றிடுங்க. ஸோ அப்புறம் இங்கேருந்து இந்த இது பார்த்திங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ணுற இந்த கேமரா ஷேக், இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மேக் ட்ரான்சிஷன் கொடுத்துருக்காங்க. இதை எடுத்து இந்த ஆரோ இப்படி போய்ட்டு இந்த நியூ ஸ்டேட்டில் போய்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்புறம் நியூ ஸ்டேட்லேருந்து மேக் ட்ரான்சிஷன் கொடுத்துட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு போய்ட்டு கேமரா ஷேக்குக்கு நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ அதே மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இப்போ இப்படி க்ரியேட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லேயர்ஸ் பேராமீட்டர் சொல்லிட்டு இருக்கோங்க சைடில். ஸோ பேராமீட்டர் கிளிக் பண்ணிவிட்டு ப்ளஸ் கொடுத்துட்டு ட்ரிகர் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ட்ரிகரில் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஷேக் அப்படின்னு டைப் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் எனக்கு எப்போல்லாம் இங்கே வரணும்னா இந்த ட்ரிகர் ஆன் ஆகிருந்துச்சுன்னா எனக்கு இங்கே வரணும். ஓகேங்களா? ஸோ இந்த கண்டிஷனில் போய்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷேக் அதாவது கொடுக்க போகிறேன். இந்த ஷேக் இது மட்டும்தான் இருக்குது. ஸோ இது ட்ரிகர். ஓகே, இங்கே வந்துட்டு எனக்கு எதுவும் தேவையில்லை, அதாவது தானாகவே அப்படி இல்லைனா இது போயிடும். ஓகேங்களா? ஸோ இது எனக்கு எப்போல்லாம் இது ட்ரிகர் ஆகுதோ அது எப்போல்லாம் எனக்கு இங்கே வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இப்படி கரெக்டாக இது பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேக்லாம் இருக்காது, நார்மலாக உங்களுக்கு இருக்கும். இது எப்படி நம்ம ஒரு வாட்டியும் நம்ம ப்ரெஸ்ஸு அப் ஆரோ டவுன் ஆரோ கொடுக்கும்போது ஷேக் பண்ணுறது, அதுக்கு தான் நம்ம வந்து ஸ்கிரிப்ட் மூலியமாக நம்ம வந்துட்டு பண்ணுவோம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறேன், நம்ம அந்த க்ரியேட் பண்ணி வச்சுக்கோம் பார்த்தீங்களா பிளேயர் மூவ்மெண்ட். ஸோ அந்த ஸ்கிரிப்ட்டுக்கு போங்க. ஸோ அந்த ஸ்கிரிப்டில் வந்துட்டு நம்ம இந்த டாப் டவுன் அப்படின்னு இருக்கும்போது ரெண்டு வாட்டி நம்ம அப் பேரை கொடுக்கும்போதும் அண்ட் டவுன் ஆரை கொடுக்கும்போது நமக்கு ஷேக் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இங்கே பப்ளிக்கில் போயிட்டு பப்ளிக் அனிமேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. அனிமேட்டர் ஒரு வேரியபிள் கொடுக்க போகிறேன், ஒரு அனிம் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அனிம் டாட் ஓகேங்களா டாட் செட் ட்ரிகர் உள்ள என்னென்னு பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸில் நம்ம ஷேக் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, ஷேக்கை நம்ம கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ எவ்ரி டைம் இப்போ இருக்கும்போது நம்மளுக்கு இது க்ரியேட் ஆகும். இதை நான் Ctrl+C கொடுத்துட்டு நான் இங்கேயும் பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இதை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்மளோட சீனுக்கு வாங்க. ஓகே, ஸோ இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அனிம் வந்துட்டு நம்ம இன்னும் கொடுக்கவே இல்லை. ஆக்சுவலி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், பலூனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே இல்லை கீழே வந்தீங்கன்னா இப்போ அனிமேஷன் அப்படின்னு சொல்லி கேட்கும். இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா மெயின் கேமரா அப்படின்னு சொல்லி காட்டுது பார்த்தீங்களா, இதை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ ப்ளே பண்ணுங்கள். ஷேக் ஆகுது. நீங்கள் எதுவுமே பண்ணலன்னா ஷேக் ஆகலை, நார்மலாக இருக்குது. கொடுத்தீங்கன்னா ஒரு செகண்ட் கழிச்சு உங்களுக்கு ஷேக் ஆகுது. கரெக்டுங்களா? ஸோ அதை எப்படி மாற்றுறது, அதை நம்ம கொடுத்து அடுத்த செகண்டே ஷேக் ஆகணும், அதை எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்கிறேன். இந்த மெயின் கேமரா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆரோஸில் இந்த கீழே வர ஆரோஸில் போட்டு ஹேஸ் எக்ஸிட் டைம் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுதான் ஃபிக்ஸ்டு ட்ரான்சிஷன் டியூரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது 0.25 இருக்கும். இதை நீங்கள் தூக்கிடுங்க. அதே தான் இதுக்கும் ஹேஸ் எக்ஸிட் டைம் இல்லை, இதையும் 0 தூக்கிட்டிங்களா, டன். இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள்.
ஓகே. ஸோ இப்போது இங்கேருந்து இப்போ நியூ ஸ்டேட்லேருந்து போகிறது இங்கே வரதில் வந்துட்டு எக்ஸிட் டைம் இங்கே ட்ரான்ஸ்லேஷன் டியூரேஷனில் 0.25, அதாவது ஃபஸ்ட்டு அது இருக்கிறதில்ல அப்படியே வச்சுருக்கோங்க. ஓகே, இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். நைஸ், கரெக்டான ஷேக் இப்போ உங்களுக்கு கொடுக்குது. கரெக்டாக நீங்கள் மேலே கிளிக் பண்ணும்போது அந்த ஷேக் கரெக்டாக வருது. ஓகேங்களா, சூப்பர். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஷேக் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல் எஃபெக்ட். சரி, ஓகே. இப்போ இதிலே சொன்னீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு பார்ட்டிகல் எஃபெக்ட் எப்படி பண்ணுறது, இப்போ இந்த மாதிரி இது லைட்டாக ஒரு இது மாதிரி தான் சின்ன வீடியோ தான் அது. ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். அண்ட் ஆல்சோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள் மே 2D கேம். ஸோ இதெல்லாம் ஈஸி தான். ஸோ ஈஸியாக அது 1 டேலேயே உங்களுக்கு இந்த கேம் முடிச்சிடும். ஸோ நீங்கள் இது எப்படி சேஞ்ச் பண்ணுறீங்க, ஸோ இது எப்படி நீங்களாக ஒரு புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை பார்ப்போம். சரி, ஓகே. இதை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோ நம்ம இந்த பார்ட்டிகல் சிஸ்டம் பார்க்கலாம். ஸோ அதோட ஆக்சுவலி இந்த வீடியோ சீரிஸ் முடியுது. ஸோ சின்ன சீரிஸ் தான் இந்த 2D கேம்னால உங்களுக்கு சின்னதாக நான் எப்படி ஒரு ஈஸியான ஒரு கேம் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி, ஓகே கைஸ், தேங்க்ஸ், பை பை.